இந்த கருவியோட நேம் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்க வண்ணம் உரமிடும் சாதனம். இது வந்து நம்ம இயற்கை உரத்தையோ செயற்கை உரத்தையோ தூவும் போது காற்று மாசுபாடு அதிகமாக ஏற்படுது. இந்த சாதனத்தால நம்ம இயற்கை உரத்தையோ செயற்கை உரத்தையோ உரமிட்டனா காற்று மாசுபாடை குறைக்கலாம். இந்த சாதனத்தை வந்து செடி கீழே வேருக்கு பக்கத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் இந்த உரம்லாம் அந்த வேரு கீழே வரும். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அழுத்தி ப்ரெஷ் பண்ணால் வரும். நம்மளுக்கு கம்மியாக வேணும்னா லைட்டாக இது பண்ணால் லைட்டாக விடுவோம். நிறையா வேணும்னா நல்லா அழுத்தி ப்ரெஷ் பண்ணால் விடுவோம். இதில் வந்து இயற்கை உரமும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து இயற்கை உரம் தான் யூஸ் பண்ணுறோம். செயற்கை உரமும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போதுமே இயற்கை உரம் தான் இடுவோம். இந்த சாதனத்தை வச்சு தான் நாங்கள் எங்கள் தோட்டத்துக்குலாம் உரமிட்டோம். முதியவர்கள்லாம் இந்த குண்டஞ்சி இப்படி உரம் வைக்கிறனால முதுகு வலி நிறைய உடம்பு வலி வருது. ஆனால் இதை வச்சு செஞ்சால் முதுகு வலி உடம்பு வலி எதுவுமே வராது. நின்றுக்கிட்டே நம்ம செய்யலாம், டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். அதனால நாங்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ஆன செலவு இந்த உரத்தை வந்து நம்ம செயற்கை உரத்தை வந்து கீழே செடிக்கெல்லாம் வைக்கிறப்ப நம்ம கையில் அள்ளி போடுறதுனால அது வந்து அலர்ஜி மாதிரி வருது. அதனால தான் நாங்கள் இந்த சாதனம் செஞ்சுருக்கோம். இது கையில் அந்த செயற்கை உரத்தெல்லாம் கையில் அள்ளும் போது அலர்ஜி வருது. ஆனால் இதில் வந்து பண்ணும்போது நம்ம கைக்கு எந்த நோயுமே வராது. யாருமே இதோட விலையும் கம்மி தான். இதை நம்ம பழைய பொருளெல்லாம் வச்சே செஞ்சிடலாம். பழைய பைப்பு, பழைய ஸ்ப்ரிங்கு, சைக்கிள் ஸ்ப்ரிங் வந்து பழைய ஸ்ப்ரிங்கு, ஒரு பைப்பு, கீழே அந்த இது மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இந்த மூடி ஏற்கனவே இருந்தது. இதோட மொத்த செலவு வந்து 150 ரூபா தான் ஆயிடுச்சு.